அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபெரிவா ஷோலாப்பூரில் போகல் ஃபேக்ட்ரியில் இருந்தால், அங்கே போகல் ஃபேக்ட்ரியில் இருக்கிறதே தனுர் மாதம் வந்தது. தனுர் மாதத்தில் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு சிவன் கோவில் இருக்குது, அழகான சிவன் கோவில். அந்த தனுர் மாத பூஜைக்கு அந்த சிவன் கோவிலில் பூஜை பண்ணுறது. அந்த ஃபேக்ட்ரிக்கு பின்னால் ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தில் போய் பகல்லெல்லாம் அங்கே இருந்துடுறது. அப்படி இருந்துருந்தா தோட்டத்தில் ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்கும். பார்க்கு, அந்த தோட்டத்தில் போய் பார்க்கில் பெரியவா உட்காந்துருந்தா. வெட்ட வழி பகல்லெல்லாம் அங்கே உட்காந்துருப்பா. சாயந்தரம் ஆச்சுன்னா அஸ்தமிச்சோன்னு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தன்னோட ஜாகிக்கு வந்து இருப்பா. இப்படியெல்லாம் வினோதமாக பெரியவாளோட வாசம்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறதே சாட்லா ஃபேக்ட்ரிக்கு போவா. இந்த போகல் ஃபேக்ட்ரியில இருந்தா சாட்லான்னு பிரதர்ஸ் சொன்னேன், சாட்லா பிரதர்ஸ் அப்படின்னு. அவளும் பரம பக்தா. உடனே அங்கே போக வேண்டியது. திருப்பி உடனே பாலாஜி மந்திர், இந்த பாலாஜி மந்திருக்கு போக வேண்டியது. இப்படி மாறி மாறி போகல் ஃபேக்ட்ரி, சாட்லா ஃபேக்ட்ரி, பாலாஜி மந்திர், இந்த தோட்டம், அப்படி இப்படின்னு இங்கேயும் அங்கேயுமா அங்கே ஒரே சுத்து. இப்படி டவுன் பஸ் போயிட்டு வராப்புல பெரியவா இங்கேக்கும் அங்கேக்கும் அங்கேக்கும் இங்கேக்கும் போயிட்டு வந்திருந்தா. இது எதுக்கு என்ன ஒருத்தருக்கும் தெரியாது. அது ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்கு, அவ்வளவுதான். அப்படி பெரியவா அந்த இருந்துட்டு இருக்கிறதே அமாவாசை வந்தது. இந்த அமாவாசைக்கு அமிங்கி ஸ்நானம் பண்ற வரைக்கும் முன்னமே சொல்லியிருக்கோம். அவகாக ஸ்நானம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான தினங்கள்ல, பௌர்ணமியில, அமாவாசையில வபனம் பண்ணிட்டா, ஏகாதசி, இது மாதிரி முக்கிய தினங்கள் எல்லாம் நல்லா அமிங்கி ஸ்நானம் பண்ணும் அப்படின்னு சாஸ்திரம். அதுக்காக பெரியவா அமிங்கி ஸ்நானம் பண்ணுவா. பக்கத்துல நதியோ குளமோ இதெல்லாம் தான் பண்ணுவா. வெறும் பாசி பிடிச்ச குளத்துலவே பண்ணினா அப்படிங்கிறத கூட பார்த்தோம். அப்படி ஏதாவது வசதி இல்லைன்னா என்னன்னா ஒரு பெரிய தொட்டி இருக்கும். இப்போ நாம எல்லாம் பார்த்தேன்னா மாடனா பாத்ரூம்ல பெரிய டப்பு கட்டி அதுல தண்ணீர் ஒப்பிண்டு ஸ்நானம் பண்றாப்பெல்லாம் குளிக்கிறாப்பெல்லாம் இருக்கு. அது கூட ஒரு விதத்துல பார்த்தா சாஸ்திர சம்மதமான விஷயம்தான், சாஸ்திரோக்தமான குளியல் அப்படின்னு சொல்லலாம். பாத் டப்புல ஃபுல்லா தண்ணி ஒப்பிட்டு அதுல அமிங்கி ஸ்நானம் பண்ணினா அதுவும் விசேஷம்தான். அது மாதிரி பெரியவாளும் பண்ணுவா. அதுக்குன்னு பித்தளை தொட்டி கிட்டிலாம் இருக்கும். அதுல தண்ணியை நிறைய ரொப்பி மடியா தண்ணியை ரொப்பிண்டு அதுல அமிங்கி ஸ்நானம் பண்ணுவா. அது மாதிரி இப்போ இந்த அமாவாசைக்கு பண்ணியானும். அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கைங்கரியம் பண்ணிடுவா. சொன்னா இந்த பாலாஜி மந்திரில் இந்த கும்பாபிஷேகத்தும் போது சுவாமியை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால இந்த விக்கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவா, ஜலாதிவாசம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி வைப்பா. தண்ணிக்குள்ளேயே ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறது. அப்புறம் தானியாதிவாசம் அப்படின்னு தானியங்களுக்கு நடுப்புற இருக்கிறது. அப்புறம் சயனத்துல இருக்கிறது. இப்படி எல்லாம் பல அதுக்கு ஆகமத்துல இருக்கிற கிரியைகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த ஜலாதிவாசத்துக்காக இந்த சுவாமி விக்கிரகத்தெல்லாம் தண்ணிக்குள்ள வைக்கணுங்கிறதுக்காக ஒரு தொட்டி கட்டியிருந்தா. அந்த தொட்டி கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தொட்டியை ஒன்றும் மூடிக்கிட்டு ஒன்றும் பண்ணல. அது இருந்தது. கைங்கரியம் என்ற ஏகாம்பரம் வாழ்க்கெல்லாம் இது ஞாபகம் வந்தது. பாலாஜி மந்திரில் அந்த தொட்டி இருக்கு, அதுல வேணா போய் பெரியவா ஸ்நானம் பண்ணலாம், ரொப்பலாம் அப்படின்னா உடனே கைங்கரியம் பண்றவா ஸ்ரீகண்டன், பாலுமாமா, இவர் ஏகாம்பரம் எல்லாருமா சேர்ந்து தண்ணியை ரொப்ப அதுல போய் அமாவாசைக்கு ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணினா, அன்னைக்கு கிரீஸ் அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசியான ஐரணி இவாள்லாம் தரிசனத்துக்கு வரதா இருந்தது. கிரீஸ் ராஜ குடும்பம் தான் பெரியவாள்கிட்ட அப்படியே ஒரு பக்தி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால அவ ஃபேமிலியிலேருந்து வந்துட்டே இருப்பா. அப்பப்போ வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டே இருப்பா. அந்த கிரீஸ் ராஜகுமாரி எல்லாம் வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால கார்த்தால இவ 10 மணி 9 மணிக்கு வரப்போறாங்கிறதுனால பெரியவா என்ன பண்ணிட்டா, அந்த பாலாஜி மந்திரில போய் ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை முடிச்சு நேரம் இந்த தோட்டத்துக்கு வந்துட்டா. போகல் ஃபேக்டரிக்கு பின்னால் வந்து இந்த தோட்டத்துல வந்து உட்கார்ந்துட்டா. ஏன் அப்படின்னா அதுதான் பெரியவாளோட இங்கிதம், பெரியவாளோட அந்த நிர்வாக திறமை அப்படின்னு சொல்லணும். அதாவது சாஸ்திரத்தை, அந்த சம்பிரதாயத்தை பரிபூர்ணமா பரிபாலனம் பண்றதுக்குன்னே ஒரு அவதாரம். இவாளோ வெளியிலேருந்து வர அந்த ராஜ குடும்பம், கிரீஸ் குடும்பம்லாம் நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவா இல்ல, வேற அந்நிய மதத்தை சேர்ந்தவா. அவளுக்கு பக்தி இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு, நம்மளை விட ரொம்ப சிறந்த பக்தாளா இருக்கா அப்படின்னா கூட அந்த பாலாஜி மந்திர்ல கோவில்ல நமது இந்துக்கள் ஆலயத்தெல்லாம் அந்நிய மத பிற மதஸ்தர்கள்லாம் உள்ள விடுறதுல அது மாதிரிலாம் சில சம்பிரதாயம் எல்லாம் வச்சுட்டு இருக்கு. இது உடனே நமக்கு கோச்சுக்கிறதுக்கு பிரமேயம் இல்லை. காரணம் இது ஒரு நல்லத்துக்கு தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தருக்கு எப்போ இந்த மதத்திலயோ இந்த கடவுள் வழிபாட்டிலயோ இதுல நம்பிக்கை இல்லையோ அவ உள்ளுக்குள்ள வருவானே, வேண்டாமே. இங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குத்தங்குற சொல்றதுக்கு வரவே வேண்டாம். எல்லா மதத்திலையும் இப்படி வச்சுருக்காளே. மற்ற மதத்தெல்லாம் கூட யாரும் அந்நியர்கள்லாம் அந்த உள்ளுக்குள்ள போய் அவளோட
மாஸ்கா இருக்கட்டும் அதுவா இருக்கட்டும் இங்கெல்லாம் போறதில்லை அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை விடுறதில்லைன்னு வச்சுருக்கா. அது மாதிரி சில கோவில்ல சம்பிரதாயம் இருக்கு. அது மாதிரி இந்த பாலாஜி கோவில்ல ஏதான சம்பிரதாயம் இருந்தா இவாளை வந்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த கோவில் நிர்வாகத்துக்கும் சங்கடமா இருக்கும், வந்தவாளுக்கும் சங்கடமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்றதுக்காக பெரியவா என்ன பண்ணிட்டா, இந்த வெட்ட வெளியில பார்க்கில் உட்காந்துனுட்டா. அவ வர போறாங்கிறதுக்கு முன்னால 1 மணி நேரத்துக்கு முன்னால போய் உட்காந்துனுட்டா. அதுவும் உட்கார்ந்த இடத்துலயும் அழகே என்னன்னா பெரியவா கிழக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கா. வரவாள்லாம் அப்போ மேற்க பார்த்து தான் பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கணும். இது எதுக்காக இப்படி உட்காந்துன்னா வேற ஒண்ணும் இல்லை. பெரியவாளோட அந்த கரிசனத்தை பாருங்க, தரிசனம் பண்றவாளுக்கெல்லாம் எதிர்வெயில் அடிக்கும். எதிர்வெயில் அடிச்சதுன்னா கண்ணை கூசும், பார்க்கறது கஷ்டம், இப்படிலாம் பல இடைஞ்சல் இருக்கும். அதனால தான் வெயில் தம்மேல பட்டாலும் பரவாயில்லன்னு தான் வெயில் இத்தாப்புல கிழக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க. மற்றவாளுக்கெல்லாம் பார்க்கறவாளுக்கு தரிசனம் பண்றவாளுக்கு பக்தாளுக்கு ஒரு வெயில் படாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிழக்க பார்த்து திரும்பி உட்கார்ந்துட்டு தரிசனம் கொடுக்குறா. ஏன்னா வரவா ராஜ குடும்பம், அவளுக்கு என்ன வெயில பார்த்திருக்காளா வேனல பார்த்திருக்காளா, அதுவும் கிரீஸ் தேசத்திலேருந்து வந்தவா இருக்கிறவா அங்கேயே இருக்கிறவா, இப்படி அவளுக்கும் சௌரியத்துக்கும்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் இது பெரியவாளோட கருணை. இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து தரிசனம் கொடுக்கறதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணுவா. பெரியவா காஞ்சிபுரத்துல இருக்கிறதே மடத்துல ஒரு மேடை மாதிரி இருக்கும், அதுலதான் அவளோட வாசம் இருந்திருந்தா. அந்த மேடையிலே தான் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, தரிசனம் பண்ணுவா, தரிசனம் கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா. கீழே இறங்கி உள்ளுக்குள்ள பிட்சைக்கு ஸ்நானத்துக்கெல்லாம் போறதே என்ன பண்ணுவான்னா, அதுக்கு படி மாதிரி இருக்கும், அடிப்படி மாதிரி இருக்கும். அதுல இறங்கி பின்பக்கமா நமக்கு காமிச்சுன்னு தானே போகணும், போகமாட்டா. இப்படி பின்பக்கம் தான் இப்படி பிடிச்சுன்னு பின்பக்கமாவே இறங்கி போவா. அதாவது இந்த ஜனங்கள்லாம் தான் இறங்குறத கூட தான் தரிசனம் பண்ணட்டுமே அப்படிங்கிறாப்புல. அப்படி ஒரு கருணை. அது மாதிரி இங்க வெயில்ல தான் பார்த்துன்னு வெயில பார்த்து உட்கார்ந்துட்டு அவளுக்கு தரிசனம். இது வெயில் அப்படி உட்கார்ந்துண்டா, வெட்ட வெளியில உட்கார்ந்துண்டா, கிழக்க பார்த்து உட்கார்ந்தா, வெயில் தம்மேல பட்டாலும் பரவாயில்ல, பக்தாளுக்கு சௌரியத்துக்காக பெரியவா அனுகிரகம் பண்ணா அப்படின்லாம் பாக்குறோம். இது பகவானோட குணம். உப்பூர்னு ஒரு இடம் இருக்கு, அதுல பார்த்தீங்கன்னா பிள்ளையார், வெயிலுகந்த பிள்ளையார் அப்படின்னு பேரு. ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு க்ஷேத்திரம் உப்பூர் அப்படின்னு பேரு. அந்த உப்பூர்ல இருக்கிற பிள்ளையாருக்கு மேல கூரைகிற ஒன்னும் ஆவரணம் கிடையாது, வெயிலுகந்த பிள்ளையார் அப்படின்னு பேரு. சுசீந்திரத்துல ஹனுமார் இருக்கார், அவருக்கும் மேல வெட்ட வெளியில தான் இருக்கார். இப்படி பல சுவாமிகள்லாம் பல க்ஷேத்திரங்கள்ல சுவாமி இல்லாமே வெயில்ல தானே இருக்கு. அதுக்கு பெரியவா தெய்வத்திற்குள்ள ரொம்ப அழகா சொல்றா. தன்னோட குழந்தைகள்ல, தன்னோட சிருஷ்டி பண்ணின குழந்தைகள்ல மனுஷால எத்தனை பேருக்கு வீடு வாசல்லாம் இல்லாத தெரு ஓரத்திலையும் மரத்தடியிலையும் அப்படிலாம் கொடுத்துனோம்ன்றாப்புல வெயிலையும் மழையிலையும் நினைறாப்புல இருக்கு. அதனால சுவாமி என்ன பண்ணாருன்னு அந்த கரிசனமா, ஐயோ இவாள்லாம் நம்ம குழந்தை எல்லாமே இப்படி வெயிலையும் மழையிலையும் நினைஞ்சுட்டு காஞ்சின்னு இருக்கே, நமக்கு என்ன ஆடம்பரம் வேண்டு கிடக்கு அப்படிங்கிறதுக்காக நாமளும் கொஞ்சமான இப்படி இருக்கலாமே அப்படின்னு சில க்ஷேத்திரங்கள்ல இவரும் வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு வெட்ட வெளியில இருக்காராம். இது பெரியவாளோட வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் எல்லாமே பெரியவாளுக்கும் பொருத்தம் தான். அப்படி இருந்துன்னு தரிசனம் கொடுத்தா. தாயிற் சிறந்த தயாவானத்துன் பெரியவாள்கிட்ட கைங்கிரம் என்ற ஏகாம்பரம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்கிறா. ராத்திரி பேசிட்டு இருக்கிறது, அது சரி நீ எப்ப பாரு எங்கிட்டயே வந்து இருக்கியே, இந்த ஏகாம்பரத்துக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் எல்லாம் இருக்கா, அதனால உன் குழந்தைகள் எல்லாம் கேட்காதோ, நீ எப்ப பாரு பெரியவாள்கிட்டயே போயிருக்கே, எங்களோடயே இருக்க மாட்டேங்கிறே அப்படின்லாம் குழந்தைகள் கேட்காதோ அப்படின்னு பெரியவா கேள்வி கேட்டா. இந்த கேள்வியை இப்படி எதிர்பாராத ஒரு கேள்வி சடனா, இதுக்கு பதில் எப்படி சொல்றது? ஆமான்னு நாம சொல்லிட்டோம்னா அவசரப்பட்டு உடனே பெரியவா என்ன பண்ணுவா, பேக் பண்ணி அனுப்பிச்சுடுவா. அப்ப போய் குழந்தைகளோட ஆசையை தீர்த்து வை, குழந்தைகளோடயே இரு அப்படின்னு சொல்லிடுவா. அதனால இந்த பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுவாள்லாம் பழந்துன்னு கொட்டம் போட்டவா அப்படிங்கிறப்பல அவளுக்கு பெரியவாளோட அந்த பாவம் எல்லாம் ரொம்ப புரியும். அதனால இவர் என்ன பண்ணார், ஒன்னும் பதில் சொல்லல. ஆனா பெரியவா மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கா இந்த கேள்வியை கேட்டுட்டு. உடனே அவர் என்ன பண்ணார், பெரியவா அனுகிரகத்துல அவருக்கு வாக்குல எல்லாம் வாக்கு ஸ்வரூபமாவும் அவ தானே இருக்கா. உடனே அவர் சொன்னார், இல்ல அப்படி கேட்க மாட்டா, நீ மட்டும் எப்ப பாரு பெரியவாளை போய் பார்த்துன்னு பெரியவாளோடயே இருக்கே, எங்களை அது மாதிரி அழிச்சுன்னு போய் தரிசனம் பண்ணி வைக்க மாட்டியா, எங்களையும் அழிச்சுன்னு போக மாட்டியான்னு கேள்வி கேட்பா அப்படின்னு. இது சொன்னோன்னு, இந்த பதில சொன்னோன்னு பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம், பரம சந்தோஷம். அப்படியா குழந்தைகள் கேட்கும், ஆசைப்படும் அப்படின்ட்டு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உடனே உங்க ஊருக்கு ஆத்துக்கு போன் பண்ணி தக்க துணையோட குழந்தைகள்லாம் இங்க அழிச்சுன்னு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டா. யாரு வராளோ அங்கேருந்து அவள்கிட்ட பத்திரமா அந்த குழந்தைகளை அழிச்சுன்னு வர சொல்லி ஏற்பாடு பண்ணி, குழந்தைகளை இங்க உடனே அழிச்சுன்னு வா, அவளுக்கு ஆசை தீர அவளும் இங்க இருக்கட்டும், தரிசனம் பண்ணட்டும் அப்படின்னு. இது ஏகாம்பரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவாளுக்கு என்ன ஒரு கிருபை, என்ன ஒரு கருணை.
இது எதனால இப்படி திடீர்னு ஏதோ ராத்திரி படுத்துட்டு இருக்கிறதே பேசுற பெரியவா இது மாதிரி கேள்வி கேட்டு இது மாதிரி ஏற்பாடு பண்றான்னா வேற ஒண்ணும் இல்லை. இங்க எங்கேயோ மெட்ராஸ்ல இருக்கிற பட்டணத்துல இருக்கிற அந்த குழந்தைகளுக்கோ அவர் சம்சாரத்துக்கோ யாருக்கு என்ன தாபம் வந்திருக்குமோ தெரியல. அதாவது அந்தரியாமையா எல்லாத்துலயும் சர்வாந்தரியாமையா இருக்கிறதுனால யாராரு மனசுல என்னென்ன குறை என்னென்ன ஆசை அவளோட அபிஷ்டங்கள் என்ன அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு தானே பகவானான அவ இருக்கா. அதுவும் சேர்ந்தது போல இருக்கு. அவளுக்கு தரிசனம் பண்ற காலம் கனிஞ்சு கொடுத்து வேலை வந்துடுத்து. அதனால பெரியவா அப்படி ஏற்பாடு பண்ணி வை அப்படின்னு சொன்னா. இவரும் உடனே போன் பண்ணி பிரதோஷம் மாமா தான் எப்பொழுதும் பிரதோஷத்துக்கு தரிசனத்துக்கு வராளே, அப்போ பிரதோஷம் மாமா வரர், ராமநாதன் செட்டியார், டாக்டர் வேல் முருகேந்திரன், முருகேசன், இப்படி பல பக்தாள்லாம் சேர்ந்து வரத்தே இவா எல்லாரோடையும் பத்திரமா அழிச்சுன்னு வர சொல்லி பிரதோஷ மாமாவுக்கு சொல்லி ஏகாம்பரத்தோட சம்சாரம் குழந்தைகள் எல்லாருமா பெரியவாள்கிட்ட வந்து சேர்ந்தா பொங்கல் சமயத்துக்கு அங்க வந்திருக்கா. அதுக்கு முன்னால பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணிக்கிறா. தரிசனம் பண்ணா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே பரம சந்தோஷம். ஏகாம்பரத்திட்ட சொன்னா, நீ என்ன பண்ணு, பக்கத்துல துளஜாப்பூர் இருக்கு, துளஜாப்பூர்ல பவானி ரொம்ப விசேஷம், அதே மாதிரி பண்டர்பூர் பெரிய க்ஷேத்திரம் பாண்டுரங்கன் விசேஷம், குழந்தைகள் இவ்வளவு தூரம் வந்திருக்கா, அதனால இவாளை அழிச்சுன்னு போய் எல்லா இடத்துக்கும் தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டா. இவர் அவள்லாம் அழிச்சுன்னு போனாரு. எல்லாம் அந்த என்னென்ன க்ஷேத்திரம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா ஒரு நாளைக்கு இந்த குழந்தைகள்கிட்ட பேசின்னு இருக்கா. அந்த ஏகாம்பரோட பொண்ணு புள்ள அவ 2 பேரும் ராத்திரி உட்காந்து வச்சுன்னு பெரியவா தனியா உட்காந்து பேசின்னு இருக்கா. ஏகாம்பரத்துக்கே தெரியாது, வேதபுரி சாட்சியில் அவர் தான் பக்கத்துல இருந்தார். அந்த பையன்கிட்ட கேட்டா, உங்க அப்பா இங்கெல்லாம் அழிச்சுன்னு போனாலா, என்ன பண்ணா ஏது பண்ணா, உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்லாம். குழந்தைகளோட சுபாவ மூலியம் அங்கங்க போனாக்கா இதை வாங்கி கொடு அது வாங்கி கொடுங்க. என்ன வாங்கின, உங்க அப்பாட்ட கேட்டியா, வாங்கி கொடுத்தாளா என்ன அப்படின்னா, ஒரு பொம்மை, குதிரை வண்டி பொம்மை ஒண்ணு, அதை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த குழந்தை கேட்டிருக்கான், அப்பா வாங்கி கொடுத்துருக்கா. என்ன வாங்கி கொடுத்தான்னா, இந்த குதிரை வண்டி பொம்மைன்னா பொம்மையை கொண்டு வரனா பார்த்துட்டு இருக்கா. இந்த பொம்மையை பார்த்தா அது கூட இன்னொரு அவரோட ஏகாம்பரம் பொண்ணும் இருக்கு, அவ 2 குழந்தைகளையும் வச்சுன்னு பேசிட்டு இருக்கா. பொம்மை இந்த குதிரை வண்டி பொம்மையை பார்த்துட்டு பெரியவா சொல்றா, குதிரை வண்டி வாங்கிட்ட, இந்த வண்டியில உங்க அக்கா உட்காத்தி வச்சுன்னு நீ ஓட்டின்னு போவியா நீ அப்படின்னு பெரியவா கேட்கிறா. அந்த பையன் ஓட்டின்னு போவேன் அப்படிங்கிறோம். உடனே இந்த பொண்ணு சொல்றது, நான் கூட ஓட்டுவேன் பெரியவா, நானும் ஓட்டின்னு போவேன் அப்படின்னு. இப்படி எல்லாம் அந்த குழந்தைகளோட விளையாடிண்டு அதுகளை சந்தோஷப்படுத்திட்டு இப்படி இருக்கா பெரியவா. இந்த குழந்தைகளோட விளையாண்டு சந்தோஷப்படுத்துவா அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வருது. பெரியவா ஒரு குழந்தைகள்லாம் வந்தாக்கு தரிசனத்துக்கு வந்தா அந்த குழந்தைகளா எப்படி இருப்பா, அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி பிரியத்தை காமிப்பா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்றது, பெரிய பிரம்மனிஷ்டாலாம் ஞானிகள்லாம் எப்படி இருப்பான்னார், குழந்தைகள் மாதிரி இருப்பா இல்லையா பைத்தியம் மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்ற. நாமள்கிட்ட இதை 2த்தையுமே நிதர்சனமா பெரியவாள்கிட்ட பார்க்கலாம். 2 விதமாவும் இருப்பா. முதல்ல பார்த்தோம், இங்கேருந்து அங்க போவா, அங்கேருந்து இங்க போவா, என்ன காரணம் காரியம்னு தெரியாது, அலைஞ்சுட்டே இருப்பா அப்படிங்கிறோம். அப்படியும் இருப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகளா இருக்கா. ஒரு பையன் பெரியவாள்கிட்ட தரிசனம் வந்திருக்கா, அப்பா அம்மா அழிச்சுன்னு வந்திருக்கா. அந்த பையனுக்கு பழக்கம் என்ன அப்படின்னா, யாரான விஐபிஸை பார்த்தா, முக்கியமான மனுஷாலாம் பார்த்தா ஆட்டோகிராஃப் வாங்குறது அப்படின்னு ஒரு கொல்லியோ, அது மாதிரி ஆட்டோகிராஃப் வாங்குற பழக்கம் போல இருக்கு. உடனே அந்த பையன் என்ன பண்ணா, பெரியவாள்கிட்ட ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்டான். இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. அவ அப்பா அம்மாக்கே மடத்துல பெரியவா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கிற சம்பிரதாயம் அவ தெரிஞ்சுவா. அதனால இல்ல கேட்கக்கூடாது, அப்படி இல்லை இங்கே கேட்கக்கூடாது அப்படின்னு ஏதோ சமாதானப்படுத்துறா. ஆனா இந்த குழந்தை கேட்டுட்டான். பெரியவா உடனே சொல்றா, நீ குழந்தைய ஒன்றும் சொல்லாத, அவனு நானும் பேசிட்டு இருக்கோம், அவன் என்னமோ என்கிட்ட சொல்லிக்கிறான், நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படின்ட்டு. என்ன வேணும் உனக்குன்னு, இல்லை பெரியவா கையெழுத்து போட்டு கொடுக்கணும், ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு அந்த நோட்டை நீட்டினான். உடனே பெரியவா அதில் பார்த்துட்டு, எல்லாத்தையும் ஆட்டோகிராஃப் வாங்கிய அப்படின்னா, ஆமாம் போற விஐபிஸ்லாம் வாங்குவேன் அப்படின்னு. யார்கிட்ட வாங்கியிருக்கேன், இவாள்கிட்ட வாங்கியிருக்கேன், அவள்கிட்டலாம் வைக்க எல்லாம் பார்த்துட்டு பெரியவா சொல்றா, நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கிறதே ஸ்கூல்ல படிக்கிறதே பேனா பிடிச்சி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நான் இது மாதிரி சாமியார் ஆனதுக்கப்புறம் பேனா பிடிச்சி எழுதுறதையே விட்டுட்டேன். நான் பேனாவே தொட்டு எழுதுறது இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், அதனால என் கையெழுத்து நானே போட முடியாது இப்போ அப்படின்னா. இது சொன்னா அந்த பையனுக்கு என்ன இதோட தாற்பயம் எல்லாம் புரியுமா, அவனுக்கு ஒன்றும் புரியல, பேசாத இருந்தான். உடனே பெரியவா சொல்றா, குழந்தை ஆசையா கேட்டுது, இல்லைன்னா ஏமாந்து போகும், அதனால குழந்தையோட ஏமாற்றப்படாது, இரு அவனுக்கு ஏதானும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண, மேனேஜரை கூப்பிடு அப்படின்னா. உடனே ஸ்ரீகாரியம் மேனேஜர் வரார். வந்தா பெரியவா சொல்றா, இந்த பையனுக்கு என்னோட கையெழுத்து வேணுமா, ஆட்டோகிராஃப் வேணுமா, அதனால ஒண்ணு பண்ணுங்க, மடத்துல அதாவது பெரியவாள்கிட்டேருந்து ஆசி செய்தி வாங்குறது இதெல்லாம், அது ஸ்ரீமுகம் அப்படின்லாம் சொல்லுவான்,
அவள் கொடுக்கறதே என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் அவள் சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் போட்டுவிட்டு கடைசியில் அவளை கையெழுத்துக்கு மேலே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு போட்டு காஞ்சி காமகோடி பீடாதி வீரர் அப்படின்லாம் போடுற வழக்கம், போட்டு அது முத்ர குத்துற வழக்கம், ஸ்ரீமுகம் அப்படின்னு அந்த முத்ர குத்துற வழக்கம், அதெல்லாம் பண்ணி தான் ஸ்ரீமுகம் எல்லாரும் கொடுக்குற வழக்கம். இதை மேனேஜர்கிட்ட சொல்லி, அதனால இது மாதிரி என்னோட கையெழுத்துக்கு பதிலாக அந்த போட்டு நாராயண ஸ்மிருதின்னு போட்டு இப்படிலாம் ஸ்ரீமுகம் கொடுக்குறாப்புல இந்த பையனுக்கு என்ன பண்ணி இந்த நோட்டை எடுத்துன்னு போய் இந்த பையனை அழிச்சுன்னு போய் என்னோட பேரை எழுதி அதில் இது மாதிரி இந்த சீல்லாம் வச்சு கொடு அப்படின்னா. மேனேஜருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏதோ ஒரு குழந்தை கேட்டுது அப்படின்னா அதுக்கு தெரியுமா, விவரம் தெரியல, அது கேட்டிருக்கு அப்படின்னா உடனே அது சீரியஸாக எடுத்துன்னு பெரியவா நம்மளை மெனக்கெட்டு காரியத்திலேருந்து கூப்பிட்டு இப்படி பண்ண சொல்றாளேன்னு சரி உடனே அந்த பையனை அழிச்சுன்னு போனார். அந்த நோட்டில் வாங்கிட்டார், பெரியவாளோட திருநாமத்தை எழுதினர், கீழே நாராயண ஸ்மிருதின்னு போட்டார், இந்த சீலெல்லாம் வச்சார், எல்லாத்தையும் பண்ணி குழந்தைகிட்ட கொடுத்துட்டார். அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எல்லாத்தையும் ஆட்டோகிராஃப் வாங்கினா அப்படி நோட்டை வாங்கி கிருகிருன்னு கிறுக்கி தான் கொடுத்து பார்த்துருக்கான். இவர் என்னமோ பெரிய ஆள்லாம் அழிச்சுன்னு போறா, அங்கே போறா இங்கே போறா, சீலை வைக்கிறா, அதுக்கு ஏகப்பட்ட சாங்கோபாங்கெல்லாம் இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த நோட்டை வாங்கிட்டு ஒரே குதிச்சுன்னு வந்தான். பெரியவா ஆட்டோகிராஃப் கிடைச்சுடுத்து அப்படின்னு சிரிச்சுட்டே இந்த குழந்தை வருது. இந்த குழந்தைய விட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தை முதல்ல கேட்கறதே இவ பயந்தா, பெரியவா என்ன சொல்றாளோ ஏது சொல்றாளோன்னா. ஆனா இப்படி பெரியவா இப்படி பண்றத பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தை வாங்கிட்டு இவாளை சந்தோஷப்பட்டா. உடனே பெரியவாகிட்டு உனக்கு சந்தோஷமா இப்போ திருப்தியா அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம்னு அந்த குழந்தை ஆனந்தப்பட்டது. உடனே பெரியவா எடுத்து சொல்றா, பாரு இப்போ நீ என் கையெழுத்து கேட்ட நான் உனக்கு போட்டு கொடுத்தேன், அதே மாதிரி நான் ஒன்று கேட்பேன், நீ பண்றியா அப்படின்னா. பண்றேன் அப்படின்னா. உங்க கையெழுத்தை எனக்கு போட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு. இவன் ஆட்டோகிராஃப் புக்கு வச்சுட்டு இருக்கான், பெரியவா கையெழுத்து போடலாம். பெரியவாள்கிட்ட இவன் என்ன எப்படி கையெழுத்து போடுறது? உடனே பெரியவா சொல்ல திருப்பி மேனேஜரை கூப்பிடுன்னா. கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றா, நம்ம மடத்துக்கு விஐபிஸ்லாம் வந்தா, விசிட்டர்ஸ் வந்தா அந்த விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ல அவள் கையெழுத்தெல்லாம் போட்டு போவாள் இல்லையோ, அந்த ரிஜிஸ்டர்ல இந்த குழந்தைய அழிச்சுன்னு போய் இவனையும் எழுதி கையெழுத்து போட சொல்லும் அப்படின்னா. இந்த குழந்தைய அழிச்சுன்னு போய் அந்த விஐபி ரெஜிஸ்டர்ல விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ல அந்த குழந்தை தன்னோட கையெழுத்தை போட்டுட்டும் வந்தது. அந்த பையனுக்கு இன்னும் புடிபடல சந்தோஷம். பெரியவா நமக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா நம்மளோட கையெழுத்தை வாங்கி விட்டாளே அப்படின்னு அந்த குழந்தை ஒரே சந்தோஷம். ஆச்சரியமா இருந்தது இந்த அப்பா அம்மாவுக்கு, பார்த்துருந்த பக்தாளுக்கெல்லாம். என்ன பெரியவா இவ்வளவு சௌலபியம், இவ்வளவு வாத்சல்யம், அது எது குறிச்சுது அப்படின்னார். விஐபி கையெழுத்து போடுறாப்புல இருந்தது. ஒரு விஐபி ரெஜிஸ்டர்ல பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் அவாளும் வந்தா கையெழுத்து போடுற ஒரு ரெஜிஸ்டர்ல ஒரு வாண்டு குழந்தை, விவரம் தெரியாத குழந்தை கையெழுத்து போடுறது அதுக்கு பெரியவா போடுன்னு சொல்றா அப்படின்னா யாரு கண்டா? நமக்கு என்ன தெரியும்? பிற்காலத்துல அந்த குழந்தை எப்பேற்பட்ட விஐபியா வரப்போறதோ வந்திருக்குமோ என்னமோ தெரியாது நமக்கு. இதான் பெரியவாளோட அந்த குணவிசேஷம். யாரு எப்படி போறோமோ அப்படி அவளுக்கு ஏத்தாப்புல பழகுவா. அதே மாதிரி இவ நுங்கம்பாக்கத்துல யாத்திரையில இருந்தா, பக்தாள்லாம் வாவா எங்க வீட்டுக்கு வரணும், உங்க வீட்டுக்கு வரணும்லாம் கூப்பிடுவா இல்லையா, உபச்சாரம் பண்ணுவா இல்லையா, அப்படி பெரியவா அப்படி பக்தாள வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கா. பெரியவா போறதே ஒரு பெரிய பின்னாலேயே கும்பல்லாம் போகும், ஒரு வேடிக்கையா இருக்கும். யாரா இருந்தாலும் நின்று பாக்குறாப்புல தான் இருக்கும், கூடவே போறாப்புல இருக்கும். அப்படி பெரிய ஒரு இடமா போயின்னு இருக்கிறதே அந்த நுங்கம்பாக்கத்துல ஏதோ விளையாண்ட ஒரு பையன், ஏதோ ஒரு தெருவில் இருக்கார் அந்த பையன். அந்த பையனும் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துன்னு கூடவே வந்துட்டு இருக்கான். இப்படி கொஞ்சம் தூரம் வந்தோடனே பெரியவா வீடு விடா போயிட்டு வரத்தை பார்த்தோன்னே அவனுக்கு தோணிடுத்து, ஓ பெரியவா வீடு விடா போறா போல இருக்கு, அதனால நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதனால என்ன பண்ணினா கூட்டத்துல கிடுகிடுன்னு உள்ளுக்குள்ள போய் பெரியவாக்கு முன்னாடி, சார் எங்காத்துக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான். கைங்கரியம் பண்ணிந்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. பெரியவாளை திடீர்னு யாரோ ஒரு வாண்டு சார்னு கூப்பிட்டா, யாருமே இப்படி கூப்பிட்டது இல்லை, சம்பிரதாயம் இல்லை, பழக்கம் இல்லை. அதுவும் ஒரு சின்ன பொடிப்பையே முன்னால வந்துட்டு சார் எங்காத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றானே அப்படின்னு. உடனே கூட இருக்குவா தள்ளின, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, பெரியவாள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அந்தன போ அப்படின்னு அவனை அந்தன தள்ளினா. அந்த பையனை அந்த கூட்டத்துல அந்தன போயாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அந்த பையன் வந்தான் கூட்டத்துல. திருப்பி முன்னால வந்து சார் எங்காத்துக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டான். இப்படி ஒரு தூரம் 2 தூரம் 3 தூரம் இப்படி இந்த பையன் கூப்பிட்டுட்டே வரான். கொஞ்சம் தூரம் போக 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 இப்படி கூப்பிட்டுட்டே வந்தா கூட இருக்காலும் அவனை தள்ளின்னு அந்த விரட்டின்னு வரா. ஆனா இது பெரியவா கவனிச்சாளா கவனிக்கலையா ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன பண்ணினா கவனிச்சாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, இப்படி பெரியவா போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு தன்னோட ஜாகைக்கு வரணும். அப்போ ஒரு ரோடு இப்படி வலது பக்கம் இடது பக்கமா தெரிகிற ஒரு பெரிய ஜங்ஷன், அங்க வந்து வரத்தே
வந்து நின்னுண்டு உடனே கேட்டா இவ வந்து நிக்கிறதுக்கும் அந்த பையன் திருப்பி வந்து இன்னொரு டர்ன் கூப்பிடுறதுக்கும் ரெடியா இருக்கு. வந்து இப்படி முன்னால நிக்கிறான், கூப்பிட போறான், திருப்பி சார் எங்காத்துக்கு வரணும்னு. அப்படி சொன்னோன்னு பெரியவா உடனே கைங்கரி மன்னர்கிட்ட கேட்கிறா, கண்ணா சாரா எந்த துறையில இருக்குன்னு கேளு அப்படின்னா. இப்பதான் அந்த குழந்தை 4 தரம் கூப்பிட்டது பெரியவா காலைல வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுது. இப்ப பெரியவாளே கேட்டுட்டாளே சாரா எங்க இருக்குன்னு கேளுன்னு உடனே கைங்கரி மன்றவாகிட்ட, ஏய் எங்கடா இருக்கு உங்க அர்த்தம்? பெரியவா கேட்கிறா அப்படின்னு. இந்த தெருவில் தான் இருக்கு அப்படின்னு இடது பக்கத்தை காமிச்சான். சரி அப்பவா சாராத்துக்கு போகலாம் போ அப்படின்னு பெரியவா கிளம்பிட்டா அந்த பையன் இருக்கிற தெரு பக்கம். கைங்கரி மன்னவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. யாரோ ஒரு சின்ன குழந்தை ஏதோ எங்காத்துக்கு வரணும்னு கூப்பிடுறது, இதை வச்சுட்டு போய் பெரியவா சீரியஸா எடுத்துன்னு போறாளே, அவ யாரோ என்னமோ ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு உடனே என்னமுன்னா அந்த பையன், ஏய் யாரா அவங்க அப்பா அம்மா யாரான்னு இருந்தா வர சொல்லிட்டா பெரியவா அவங்க அத்துக்கு வந்துருக்கா, போய் முன்னால போய் சொல்லு அப்படின்னா. உடனே அந்த பையன் ஓடுறான் ஆத்துக்கு. ஓடி அப்பா அம்மாட்ட சொன்னா அவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதுக்குள்ள பெரியவா வந்தாச்சு ஆத்து வாசலுக்கு. வந்தா அந்த பையன் வாங்க வரணும்னு உள்ள கூப்பிட அவ அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றது, கையும் ஓடல காலும் ஓடல, அவளுக்கு பூர்ணகும்பம் தயார் பண்றது கூட நேரம் இல்லை. பெரியவாவுக்குள்ள வாசல்ல வந்தாச்சு. உள்ளுக்குள்ள போனா அந்த பையன்கிட்ட கேட்டு வீடு முழுக்கலும் போய் சுத்தி பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்து இந்த குழந்தைகிட்ட கேட்கிறா, உனக்கு திருப்தியா அப்படின்னா. அந்த பையன் என்ன சொல்லுவான், ஒரே சந்தோஷம். அவ அப்பா அம்மாவுக்கு கண்ணால தாரதாரியா தண்ணி கொட்டுறது. எப்படி இருக்கு அந்த வீடுன்னர், குச்சேல கிரகம் மாதிரி இருக்கு. பரம சாதாரண ஏழை குடிசை. அதுக்கு போறா பெரியவா. அதுவும் கூப்பிட்டது ஒன்றும் யாருன்னர், ஒன்றும் விவரம் தெரியாத ஒரு குழந்தை சார் எங்காத்துக்கு வரணும் அப்படின்னா உடனே நேர அந்த வீட்டுக்கு தான் போறா. இதான் பெரியவாளோட மனோபாவத்தை காமிக்கிறது. மனோபாவம் அப்படின்னா பெரியவாளுக்கு ஏது மனசு, அதுக்கப்புறம் பாவம் அப்படின்னு நம்மளோட மனோபாவத்துக்கு ஏத்தாப்புல அவ ஈடு கொடுத்துன்னு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி யாரானும் நாமளே போவோமா, ஒரு சின்ன குழந்தை விளையாட்டா எங்காத்துக்கு வரணும்னு கூப்பிட்டா நம்ம போயிடுவோமோ, சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். இப்படி சர்வசாதாரணமா இருக்கு, நாமளே இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க மாட்டோம், அலட்சியப்படுத்துவோம். அப்படின்னா பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறவா, எதிராஜனா இருக்கிறவா, பீடாதிபதியா இருக்கிறவா ஒரு குழந்தை கூப்பிட்டா உடனே அவ விட்டு கொடுப்புற. அவ்வளவு எளிமைன்னு அர்த்தம், பக்த சுலபன்னு அர்த்தம். அதுதான் குறிக்கிறது. இப்படி குழந்தைகளா அவளை சந்தோஷப்படுத்தின்னு பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருப்பா. அப்படி இருக்கிற பெரியவா இவ குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. இவ மிருத்திகையால தான் மண்ணை தான் தேய்ச்சின்னு குளிப்பா. அப்படி குளிக்கிறதே ஒரு பையன் பார்த்து இந்த பையன் அவ அப்பா அம்மா ஐயே தாத்தா என்ன மண்ணை தேய்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்கறது. அவ அப்பா அம்மா சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது. பெரியவா சொல்றா, அதுவா நீ குளிக்கிறதே சோப்பு தேய்ச்சிப்பி இல்லையோ, இது என்னோட சோப்பு, அதை தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வேல் சொல்லிட்டு பெரியவா ஸ்நானம். இப்படி எதுவா இருந்தாலும் அலட்சியப்படுத்தாத அத்தனை பேருக்கும் அனுகிரகம் என்ற கிருபாளு கருணா சிந்து அபார கருணா சிந்தும் அப்படிங்கிறமே அதுக்கு உருவம் அப்படின்னு தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.